சாமி, எனக்கு அப்பா தான் இல்லை, எல்லாமே எங்கள் அண்ணன் தான். எங்கள் அண்ணன் மனசு மாதிரி கல்யாணத்துக்கு சம்மந்தம் சொல்லுமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சாமி. உங்க 2 பேர் ஜாதகமும் யோக ஜாதகம்ப்பா. கூடிய சீக்கிரத்துல நினைச்சதெல்லாம் நடக்கும். ரொம்ப சந்தோஷங்க. ஐயா, நீங்க போய் சொல்லி அனுப்பியிருக்கீங்களே. உன் அண்ணனுடைய ஜாதகத்துல தோஷம் இருக்கு, அவனுக்கு கல்யாண பிராப்தமே இல்லைன்னு நான் சொன்னா கேட்கிற அந்த பையன் மனசு தாங்குமா? எனக்கு அது கூட கவலை இல்லை. அந்த வெற்றிவேல் ஜாதகத்துல மிகப்பெரிய விபரீதம் இருக்கு. அவன் சந்திக்க கூடாத ஒத்தனை சந்திக்க போறான். அன்னிலிருந்து நடக்க கூடாததெல்லாம் நடக்க போகுது. வர சொல்லிருந்தீங்களாமே. யார் அந்த இசக்கி? பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, இவன் ஒரு பொறுக்கி ரவுடி ராஜ்யம் நடத்திட்டு இருக்கிற ஒரு தாதா. இவனை கைது செய்ய முடியாம காவல்துறை கை கட்டி நிக்குது. இவன மாதிரி ஆட்கள் நடு ரோட்ல சுட்டு கொல்லணும் அப்படின்னு ஒரு பப்ளிக் மீட்டிங்ல, அதுவும் ஏரியால நெருப்பு கக்கிருக்கா கனல் கதிரவன். நாளைக்கு அதே இடத்துல அவனை நான் போடுவேன். நீ அங்க வந்து நிப்ப. நான் எதுக்கு அங்க? ஏதாவது பிரச்சனைனா பப்ளிக் முதல்ல உனக்கு இல்ல போன் பண்ணுவாங்க. ஆமா, நீயே நின்னு வேடிக்கை பார்த்த. வர எலெக்ஷன்ல தலைவர் எனக்கு கண்டிப்பா சீட் கொடுக்க போறாரு. பாரியா தமிழ்நாடு என்ன மன்னிச்சு ரசிக்கு, என்ன சுற்றாத ரசிக்கு, என்ன மன்னிச்சு ரசிக்கு, உன் காலில் வந்து ரசிக்கு. கிரானைட் தொழில் செய்வதாய் சொல்லிக்கொண்டு ரவுடித்தனம் பண்ணி கொண்டிருக்கும் இசக்கியை நடு ரோட்டில் சுட்டு பொசுக்க வேண்டும். சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் அந்த ஸ்பாட்டுக்கே போனேன். எசக்கி எவ்வளவு கொடுத்தா? இது அபாண்டமான பொய். அபாண்டமான பொய்யா அப்பட்டமான உண்மையான்னு என்கொயரி கமிஷன் முடிவு பண்ணட்டும். அதுவரை நான் அவளை சஸ்பெண்ட் பண்றேன். காசுக்காக கடமை வைக்கிற இந்த மாதிரி ஆளுங்களை நாம என்ன சார் பண்ண போறோம்? இதோ வருகிறது கந்தன்பட்டி காளை. கடந்த 2 வருடம் கந்தன்பட்டி கலக்குது, ஒட்டச்சத்திரம் ஓடுது. 10 ரூபாய் 10 ரூபாய். தம்பி, தூள் கிளப்பிட்டு வாடா. இவன் என்ன பழனி பஸ் ஸ்டாண்ட்ல அடிச்சவன். இவனை இன்னைக்கு தீர்த்தரணும். தம்பி ஆசீர்வாதம் பண்ண நிமிஷம் பண்றா, போடா போ. என்ன குழம்பு சோறு சாப்பிடும் போது எரியாதா? நாங்கெல்லாம் நெருப்பு சோறு கூட சாப்பிடுவோம்டா. நெருப்பு சோறா? குழம்புக்கு போடணும் வெந்தயம், செலவுக்கு கட்டணும் பந்தயம். 10 ரூபாய் 10 ரூபாய் 10 ரூபாய். அங்க பார், உடம்பு பூரா கறி ஏத்தி தலையறானுங்க. நீ எந்த தைரியத்துல வெற்றி மேல பந்தயம் கட்டுற? உடம்புல கறி இருந்தா மட்டும் போதுமா? மனசுல வெறி இருக்கணும்ல. அது நம்ம ஊர் வெற்றிக்கு தானே இருக்கு. இது ஓமானம் ஏமானலாம் இல்லடா, நம்ம ஊர் மானம்டா. கண்டிப்பா ஜெயிக்கிறேனே. என்ன அந்த பக்கத்துல ஆட்டத்தை பாரு, இந்த பக்கத்துல பந்தயத்தை கட்டு. அண்ணே, என்னது? அங்க பாரு. என்ன? அந்த வண்டியை பாரு, அந்த வண்டி மேல இருக்க பொண்ணு பாரு. வா 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 10 ரூபாய் 10 ரூபாய். அண்ணே, அவங்க மட்டும் உனக்கு பொண்டாட்டி வந்தாங்கன்னு வச்சுக்க, ஜோடி பொறுத்த சூப்பரா இருக்கும்ண்ணே. போடா போடா. நீ என்ன போட்டிக்கு வந்திருக்கியா இல்ல பொண்ணு பார்க்க வந்திருக்கியா? ஜெயிச்சு போகையில வாரி கட்டு வாரி கட்டு. பாக்குறதுக்கு ரவுடி பொண்ணு மாதிரி இருக்கா? அவ கூட என்ன சேர்த்து விட்டு கோலால இறக்கி விட பாக்குறியா? நீ முதல்ல போய் கோலால என்ன போ. கூட மாட்டேங்கிறியா? போ. குடு 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 குடு. இதோ ஆரம்பமாக போகிறது இறுதிக்கட்ட போட்டி. கந்தன்பட்டி கலக்குதுல்ல. யாருப்பா அது உத்தரவு கொடுக்கிறது? அட நான் தான்டா. அண்ணனா? மேட்ச பண்ற கபூர். அண்ணே
லுக்கு ஒரு வெரைட்டியாவுல இருக்கு. நான் மேட்ச தான்டா பாத்துட்டு இருக்கேன். டேய் இவன் என்ன பாத்துட்டு இருக்கான்? வாடா வாடா வேற எங்கேயோ போலாம் வா. நல்லா அடிக்கிறாரியா சைட்டு. தம்பி இப்ப பாருங்க. வெற்றிவேல் ஜெயித்து விட்டார். கந்தன்பட்டி காளை சிலம்பு சிங்கம் தொடர்ந்து இந்த 3வது முறையும் வெற்றி பெற்று கோப்பையுடன் பரிசு தொகை 30,000-ஐயும் வெற்றி பெற்று விட்டார். இது என்னது? யார் யாரு தேவையில்லாம திடீர்னு கும்பலா உள்ள வந்திருக்கீங்க? ஏய் தம்பி அத்தனை பேர் விட்டு வம்பு பண்றதுக்காக இறங்கி இருக்காங்க. அடிச்சு திம்சம் பண்றா. சிலம்பு சிங்கம் வெற்றிவேலுக்கு பரிசு தொகை 30,000 வழங்கப்படுகிறது. நீங்க சொல்றபடி கேரட் கீரை மீன் எல்லாம் சாப்பிடுறேன். ஆனா பவர் மட்டும் கூடிக்கிட்டே போகுது. கண்டினியூ பண்ணு, சீக்கிரம் குறையும். மெதுவா கண்ணை திறந்து பாருங்கம்மா. நல்லா பாருங்க. கண்ணு லேசா கூசும். பயப்படாம பாருங்கம்மா. யாருன்னு சொல்லுங்க பாப்போம். தெரியுது வெற்றிவேலு. இவர் அண்ணன் தாம்மா ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. 30,000 அவங்க தான் கொடுத்தாங்க. தெரியும்யா, நீங்க நல்லா இருக்கணும்யா. எனக்கு குழந்தை குட்டிங்க எதுவும் இல்லை. நீங்க தான்ப்பா என் பேரனுங்க. ஏதாவது எனக்கு ஒண்ணு ஆச்சுன்னா நீங்க தான்ப்பா எனக்கு கொள்ளி போடணும். வாட் இஸ் திஸ் கிழவி? வெறும் 30,000 ரூபாய்க்கு இவ்வளவு சென்டிமெண்டா பேசிட்டு இருக்க. அதுவும் தம்பி ஜெயிச்சதுதான். டாக்டர் சொல்ற பேச்செல்லாம் கேட்டுட்டு மருந்து மாத்திரம் சாப்பிட்டு ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சேரு. போயிட்டு வரேன். தம்பி பாத்துக்க. பாத்துக்கிறேன்.